அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். அழகுமதி அவங்க ரூமில் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் சாப்பிட வந்ததுக்கப்புறம் அழகுமதி மட்டும் வரவே இல்லைன்றத மலர் கவனிக்கிறாங்க. உடனே சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க, சுரேஷ் அழகுமதி சாப்பிட வரவே இல்லை, வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நானும் பார்க்குறேன்னு பேசினாங்க. நான் தான் சொன்னேன், இன்னைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நாளையிலேருந்து வீட்டில் இருக்க வேலையை பார்க்கலான்னு. அழகுமதி வேலைக்கு போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக கிளம்பி போவாங்க. நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ அழகுமதி தன்னுடைய வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டில் எவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க தெரியுமா? நீயாவது அழகுமதி கிட்ட ஆறுதலாக பேசலாம்ல சுரேஷுன்னு சொல்லும்போது, மலரணி நீங்கள் சொன்னீங்கன்னு காலேஜுக்கு போனேன், அழகுமதியை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அம்மா நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்கிறேன்னு கேள்வி கேட்டாங்களா இல்லையா? அழகுமதிக்கு வேணும்னா வந்து சாப்பிடட்டும், வேண்டானா வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவ்வளவுதானே. இனியாவது அழகுமதியால் நம்ம வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். என்ன சுரேஷ் இப்படிலாம் பேசுகிறேன்னு கேட்கும்போது, மலரணி நான் உண்மையை தான் சொல்கிறேன். அம்மாவும் அப்பாவும் அழகுமதி வேலைக்கு போகவே வேண்டான்னு சொல்லலையே. கண்டிப்பாக அழகுமதி வேலைக்கு போகட்டும். ஆனால் என்ன மாதிரியும் பாக்கியராஜ் மாதிரியும் நிரந்தரமாக ஒரு வேலை கிடைச்சா சந்தோஷமாக வேலைக்கு போகட்டும்னு தான் சொல்கிறாங்க. அதனால் அழகுமதி கொஞ்சம் பொறுமையாக இருந்தா, அழகுமதி நிறைய படிச்சிருக்கா, கண்டிப்பாக பெரிய வேலை கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அது வரைக்கும் அழகுமதி உங்கள் பேச்சை கேட்டு நீங்கள் சொல்கிற மாதிரியே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் பொறுப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இருந்தாலும் இப்போ அழகுமதி தனக்கு பிடிச்ச வேலைக்கு போயிட்டு இருந்தா, தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும்னு நினச்சா, இந்த வேலை அழகுமதிக்கு ரொம்பவே முக்கியம்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இப்போ இந்த வேலையும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னதால் எவ்வளோ மனசு வேதனைப்படுவா. நீ அழகுமதி கிட்ட பொறுமையாக பேசினா அழகுமதி சந்தோஷப்படுவா, அழகுமதியும் உன்னை புரிஞ்சுப்பான்னு சொல்லும்போது, அதெல்லாம் அழகுமதி கிட்ட என்னால் பேச முடியாது. காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரும்போது நான் அழகுமதி கிட்ட பேசிகிட்டே வந்தேன். நீ ஏதாவது சாப்பிட்றியா, ஜூஸ் வாங்கி தரட்டுமா, நீ எதுக்கு சாப்பிடாம இருக்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் அழகுமதி சரியாக பதில் சொல்லவும் இல்லை, என்கிட்ட சரியாக பேசவும் இல்லை. அப்படி இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் அழகுமதி கிட்ட நானே தான் பேசணுமா? வேணும்னா அழகுமதி வந்து பேசட்டும். மலரணி அழகுமதி மேலே உங்களுக்கு நிறைய அக்கறை இருக்குது, அதனால் பேசுகிறீங்க. ஆனால் அழகுமதிக்கு நம்ம வீட்டில் இருக்க யார் மேலேயும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. அதனால தான் வேலை இருந்தால் மட்டும் போதும், வேலை கிடைச்சா மட்டும் போதும்னு தன்னுடைய வேலையை பற்றி மட்டுமே யோசிக்கிறா. அதனால் அழகுமதிக்கு மறுபடியும் வேலை கிடைச்சா எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இதுக்காக அழகுமதிக்கிட்ட என்னால் இப்போ பேசவே முடியாதுன்னு சுரேஷ் சொல்லும்போது, மலர் யோசிக்கிறாங்க, என்ன சுரேஷ் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மலர்கிட்ட நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்னு பாக்கியராஜும் சுரேஷும் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே மலர் அழகுமதியோட ரூமுக்கு வராங்க. அழகுமதி என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே துணியெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா, நீ வர வர ரொம்ப அமைதியாக இருக்க, யார்கிட்டையும் பேசுகிறதே இல்லைன்னு சொல்லும்போது, வீட்டில் இருக்க யாரும் பெருசாக என்கிட்ட பேசுறதில்ல. இன்னைக்கு தான் ராகவன் மாமா என்கிட்ட பேசினாரு. இந்த வேலை கிடைக்கலன்னு நீ மனசு வேதனைப்படாத, நிரந்தரமாக உனக்கு வேலை கிடைச்சா நீயும் கண்டிப்பாக வேலைக்கு போகலான்னு சொன்னார். அப்போவே கொஞ்சம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ சாப்பிட வேண்டான்னு தோணுச்சு. இந்த வேலை எனக்கு கிடைக்கல, அது மட்டும் இல்லாமல் வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு என் அப்பா அம்மா கிட்ட சொன்னால் என்னை விட அவங்க தான் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க. ஏன்னா எனக்கு ஒரு வேலை இருக்குன்றதுக்காக எப்படியாவது என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க. இப்படிலாம் நடக்கும்னு யோசிக்கவே இல்லை. இங்கே நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் இவங்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு நினச்சா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் நான் அப்பப்போ எங்கள் வீட்டுக்கு போகிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீ இந்த வேலையை கண்டிப்பாக பார்க்கணுன்னு என் அம்மா சொல்லுவாங்க. எனக்கு இந்த வேலை ரொம்பவே முக்கியம். ஏன்னா என் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணணும், உதவி செய்யணும்னு நினச்சேன். என் அப்பா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வேலைக்கு போகிறத பார்த்து என் அப்பாவும் அம்மாவும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி எங்களை நல்லபடியாக படிக்க வைக்கணும், எங்களுக்கு வந்து தேவையானதை பார்த்து பார்த்து செய்யணும், வீடு கட்டணும்னு என் அப்பா நிறைய கடன் வாங்கிட்டாரு. அதனால் என் அப்பாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சி தான் அந்த வேலைக்கு போனேன். வேலைக்கு போகணும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்படி வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு யோசிக்கவே இல்லை. ஏதாவது காரணம் சொல்லியிருந்தா பரவாயில்ல, எந்த காரணமும் இல்லாமல் வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னதை என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அழகுமதி, கொஞ்சம் பொறுமையாரு. எப்பயுமே ராகவன் மாமா உனக்கு சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. ஆனால் இப்போ பாக்கியராஜ் மாதிரி உனக்கு நிரந்தரமாக வேலை கிடைச்சா சந்தோஷமாக உன்னுடைய வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, நீயும் முயற்சி செஞ்சா கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும். நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? இதுக்காக சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியாயிருமா? நீ கொஞ்சம் பொறுமையாரு, ரொம்ப யோசிக்காத. உனக்காக நான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், நீ முதல்ல சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ரெஸ்ட் எடு. சுரேஷ் உனக்காக காலேஜுக்கு வருவான்னு நான் யோசிக்கல. ஆனால் சுரேஷ் மனசு மாறின மாதிரி தான் தெரியுது. சுரேஷ் உனக்காக காலேஜுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து இப்போ வரைக்கும் உன் மேலே ரொம்ப அக்கறையாக தான் இருக்கான்.
நீ உன்னுடைய வாழ்க்கையவும் பார்த்துக்கணும். சீக்கிரமா நீ நினச்ச மாதிரி பெரிய வேலை கிடைக்க தான் போகுது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் அதே நம்பிக்கையோட இரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்காக வராங்க. உடனே சுரேஷ் சொல்கிறாங்க, மலரணி என்னாச்சு? அழகுமதி கிட்ட பேசுனீங்களா? இப்போ அழகுமதி என்ன சொன்னா? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அழகுமதி எப்போ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லும்போது, நான் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா? சரி நீங்கள் சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. மலர் சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. இதை ராஜலக்ஷ்மி கவனிக்கிறாங்க. அழகுமதி வந்து சாப்பிட மாட்டா. மலர் அழகுமதிக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வரா. என்ன நடக்குது இங்கே? அழகுமதியும் இந்த வீட்டு மருமக தானே. மலர் எனக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல. மலர் எதுக்காக அழகுமதிக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்? ஒன்றுமே புரியலையே. மலர் வரட்டும், நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி யோசிக்கிறாங்க. உடனே அங்கே அழகுமதி கிட்ட பேச வந்த மலர் சாப்பாடெல்லாம் கொண்டு வராங்க. சுரேஷு, அழகுமதி கண்டிப்பாக சாப்பிடணும். நீ தான் அழகுமதி கிட்ட பேசி சாப்பிட வைக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மலரணி, அழகுமதி என் பேச்சை கேட்கவே மாட்டான்னு சொல்லும்போது, இல்லை மலரக்கா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அழகுமதி அமைதியாக மலரோட பேச்சை கேட்டு சாப்பிட்றாங்க. பரவாயில்லையே, இப்போ எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் வேண்டான்னு தேவையில்லாமல் பேசி அழகுமதி பிரச்சனை செய்வான்னு நினச்சேன். ஆனால் நான் பேசுகிறதுக்கு முன்னாடி அழகுமதி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அதுவே போதும். ஏற்கனவே இங்கே வீட்டுக்கு வரும்போதே அழகுமதி சாப்பிடலன்னு சொன்னா, இப்பயாவது சாப்பிட்றாளே அப்படின்னு யோசிக்கிறாரு சுரேஷ். அழகுமதி பேசிட்டு அங்கே மறுபடியும் கிச்சனுக்கு வராங்க. ஆனால் கிச்சனில் ராஜலக்ஷ்மி மலர்கிட்ட பேசுறதுக்காக வந்து நிற்கிறாங்க. அத்தை, உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி வேணுமா? இல்லை வேற என்ன வேணும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீ எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குறாங்க. இப்போ தான் சுரேஷ் கிட்ட பேசிட்டு வரேன். அழகுமதி சாப்பிடாம இருந்தா. சுரேஷ் என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தான், நான் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வரேன். இப்போ தான் அழகுமதி நிம்மதியாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கான்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க மலர். ஆனால் ராஜலக்ஷ்மி ரொம்ப கோவமா, என்ன மலர் என் பேச்சை கேட்காம அழகுமதி கிட்ட ரொம்ப பேசிகிட்டு இருக்க? அழகுமதி சாப்பிடணும்னா இங்கே வந்து சாப்பிட வேண்டிதானே? நீ எதுக்கு அழகுமதிக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போகிற? உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் கிச்சனில் வேற வேலையே இல்லைன்னு அழகுமதிக்காகவும் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம், நான் ஏற்கனவே சொன்னேன். பாக்யராஜும் சுரேஷும் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வான்னு சொன்னேன். ஆனால் என் பேச்சை கேட்காம என்னை கண்டுக்காம நீ என்ன அழகுமதி சாப்பிடணும்னு சாப்பாடெல்லாம் கொண்டு போகிற. அப்போ தினமும் அழகுமதிக்கு இந்த வேலையெல்லாம் நீ செய்ய போறியா? அழகுமதி வீட்டில் இருக்க போகிறா. வீட்டில் இருக்கிற வேலையை பொறுப்பாக பார்த்துப்பான்னு நினச்சா நீ அழகுமதிக்காக இப்படி இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தனா என்றைக்குமே அழகுமதி வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துக்கணும்னு நினைக்கவே மாட்டா. நீ இந்த வீட்டு மூத்த மருமக, நீ எங்கள் பேச்சை கேட்டா தானே அழகுமதியும் எங்கள் பேச்சை கேட்பான்னு சொல்லும்போது, அத்தை நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சு கொடுக்குறேன், நான் உங்கள் பேச்சு தான் கேட்குறேன், இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அழகுமதிக்காக நீ எந்த வேலையும் செஞ்சு கொடுக்கவே கூடாது. அழகுமதி இப்போ காலேஜுக்கு வேலைக்கு போகவும் இல்லை, அழகுமதி வீட்டில் தானே இருக்க போகிறா. அழகுமதிக்கு வேணும்னா வந்து சாப்பிடட்டும், எங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்கட்டும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்க வேலையை தெரிஞ்சுக்கிட்டோம். நீ அழகுமதிக்காக இப்படி சாப்பாடு எடுத்து கொடுக்கறது, அழகுமதிக்காக காஃபி கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு இப்படி நீ அழகுமதிக்கு ஒவ்வொரு வேலையும் செஞ்சுட்டு இருந்தா உனக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை என்றைக்குமே கிடைக்காது. நீ மூத்த மருமக, நீ சொல்கிறத அழகுமதி கேட்கணும். ஆனால் இங்கே நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்படியே உனக்காக நான் இப்படி பேசுனா என்கிட்ட கேள்வி கேட்குற, என்கிட்ட பிரச்சனை செய்கிற. இதனால வர வர மலர் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்னு நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, எப்பயுமே நான் உங்கள் பேச்சை தான் கேட்குறேன், நீங்கள் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ தேவையில்லாமல் இப்படி பேசிகிட்டு இருந்தா நம்ம வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை வரும். நீங்கள் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு காஃபி வேணும்னா கொண்டு வரேன், நீங்கள் சொல்கிற வேலையை செய்கிறேன். ஆனால் அழகுமதிக்கிட்ட பேசக்கூடாது, அழகுமதிக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லாதீங்க. அழகுமதி இந்த வீட்டு மருமகளாக இருந்தாலும் என்னுடைய தங்கச்சி மாதிரி, அவங்கள நான் தானே பொறுப்பாக பார்த்துக்கணும். இன்றைக்கி அழகுமதி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. அவங்கக்கிட்ட நான் ஆறுதலாக பேசினாதான் அவங்க சாப்பிடுவாங்கன்னு தெரியும். அதனால தான் அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்ன வேலையை செய்ய முடியல, அவ்வளவுதான். இனி நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அத்தை, போதுமானு சொல்கிறாங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நாளையிலேருந்து அழகுமதி ஏதாவது வேலை செய்யணும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய தெரிஞ்சுப்பா. அது மட்டும் இல்லாமல் இனி அழகுமதிக்கு புதுசாக வேலை கிடைச்சாலும் அழகுமதி வேலைக்கு போக வேண்டான்னு நான் தெளிவாக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைத்த இதை விட அழகுமதிக்கு பெரிய வேலை கிடைக்க தான் போகுதுன்னு சொல்லும்போது, என்ன மலரு நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. நான் உண்மையை தான் அத்தை சொல்கிறேன், அழகுமதிக்கு நிறைய திறமை இருக்குது, அவங்க நல்லா படிச்சிருக்காங்க, இப்போ ஏற்கனவே இங்கே வேலை பார்த்துருக்காங்க. இதை விட பெரிய வேலை கிடைச்சா அழகுமதி எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க.
சுரேஷ் கிட்ட நீங்கள் சொல்லுங்க அத்தை. ஏதாவது அழகுமதிக்கு வேலை கிடைச்சா சுரேஷ் வந்து அழகுமதிக்கு மறுபடியும் இந்த காலேஜில் பேசி வேலை வாங்கி கொடுத்தா கூட அழகுமதி சந்தோஷப்படுவாங்கல்ல. நம்ம வீட்டு மருமக அழகுமதி எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும்ல அத்தை அப்படின்னு சொல்லும்போது, என்னது மறுபடியும் சுரேஷ் அழகுமதிக்காக பேசணுமா? மறுபடியும் அழகுமதி காலேஜுக்கு வேலைக்கு போகணுமா? அப்படிலாம் நடக்கவே கூடாது. அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். எப்பயுமே அழகுமதி என் பேச்சை கேட்கணும்னா அழகுமதி வேலைக்கு போகவே கூடாது. இப்படி தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத மலரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி உடனே அங்கேருந்து கிளம்புறாங்க. ராஜலட்சுமி அத்தை இப்படி பேசுறதுக்காகவே கண்டிப்பாக அழகுமதிக்கு வேற வேலை கிடைக்க தான் போகுது. இதை விட பெரிய வேலை கிடைக்க தான் போகுது. அப்போ ராஜலட்சுமி அத்தை என்ன பேசுகிறாங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க மலர். பாக்யராஜ் ராகவன் கிட்ட பேசும்போது, அப்பா அழகுமதி வேலைக்கு போகவே கூடாதுன்னு சொல்லாம அழகுமதிக்கு நிரந்தரமா இந்த வேலை கிடைச்சா அழகுமதி சந்தோஷமா வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனாலும் அழகுமதிக்கு உடனே இந்த வேலை கிடைக்காதுல்லப்பா. அவங்க நினைச்ச மாதிரியே ஏதாவது வேலைக்கு போகட்டுமே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல பாக்யராஜ், இப்ப அழகுமதி வேலைக்கு போகணும்னு நான் யோசிக்கவே இல்லை. எப்படியும் உங்கள மாதிரி அழகுமதிக்கு பெரிய வேலை கிடைக்க போறது இல்லைன்னு தெரியும். அதனால தான் இப்படிலாம் பேசுறேன்னு சொல்லும்போது, உடனே ராஜலட்சுமி சொல்றாங்க, அதானே பார்த்தேன். நீங்களும் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைச்சேன். ஏற்கனவே அழகுமதி வேலைக்கு போறதால யார் பேச்சையும் கேட்காம இருந்தா. நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே கொடுக்கல. யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம தேவையில்லாம பிரச்சனை செஞ்சா. இனி அழகுமதிக்கு பெரிய வேலை கிடைச்சா அவ்வளவுதான். அழகுமதி அப்புறம் நம்ம பேச்சை என்னைக்குமே கேட்க மாட்டா. பெரிய வேலை கிடைச்சாலும் அழகுமதி போகவே வேண்டாம். அழகுமதி அந்த வேலைக்கு போனால் மட்டும் சம்பாதிக்கிற பணத்தை நம்மக்கிட்ட கொடுக்க போகிறாளா? இல்லையே. அழகுமதி தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும், தன்னுடைய அப்பாவுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறா. அப்படி இருக்கும்போது அழகுமதி வேலைக்கு போனாலும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அழகுமதி இப்போவும் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தா. ஆனால் சம்பள பணத்தை சுரேஷ்கிட்டையும் கொடுக்கல, நம்மக்கிட்டையும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அழகுமதி தன்னுடைய குடும்பத்துக்காக வேலைக்கு போகணும்னு நினச்சா அப்புறம் எதுக்கு வேலைக்கு போகணும்? பேசாமல் வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிட்டு பொறுப்பா நல்ல மருமகன்னு இங்கே எங்ககிட்ட நல்ல பேர் வாங்கினா போதாதா? பொறுப்பான மருமகளாக இருந்தால் போதாதா என்ன அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா, மலர் கூட வேலைக்கு போகணுன்னு தான் என்கிட்ட சொல்வா. நான் தான் உங்கள் பேச்சை கேட்டு மலர் இப்போ வேலைக்கு போகவே வேண்டான்னு சொன்னேன். இப்போ அழகுமதி மட்டும் இல்லை, ரேவதி, மலர் எல்லாரும் வேலைக்கு போனால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்க நினச்ச மாதிரியே சம்பாதிச்சா குடும்பத்தையும் நல்லா பார்த்துப்பாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் இருப்பாங்கல்லம்மா அப்படின்னு சொல்லும்போது, பாக்யராஜே ஏன் இப்படிலாம் பேசுகிற? இதெல்லாம் தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ரேவதி வேலைக்கு போகிறதா? ஏற்கனவே தங்கராஜ் மாப்பிள்ளை ரேவதியை நல்லா தானே பார்த்துக்கிறாரு. ரேவதி வசதியான வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா இருக்கா. வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுட்டு பசங்களை பார்த்துக்கிட்டா போதாதா? எதுக்கு பெரிய வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு நீ இதெல்லாம் ரேவதி கிட்ட சொல்லிட்டு இருந்தா அப்புறம் தங்கராஜ் மாப்பிள்ளை எங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்பாரு. நீ அமைதியாரு பாக்யராஜ். நம்ம வீட்டு மருமக யாரும் வேலைக்கு போகவும் வேண்டாம். அதே மாதிரி ரேவதி குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும். அழகுமதி வேலைக்கு போக வேண்டான்னு நான் சொல்கிறேன். நீ ரேவதி, மலர் எல்லாரும் வேலைக்கு போனால் நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது பாக்யராஜ். மறுபடியும் மலர்கிட்ட இப்படிலாம் பேசாத. அப்புறம் நானும் வேலைக்கு போகிறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா மலர். அப்புறம் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யார் பார்க்குறது? என்னால் இப்போ நின்று உங்களுக்காக சமைச்சு கொடுக்கவும் முடியாது, வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்க்கவும் முடியாது. ஏற்கனவே கால் வலிக்குதுன்னு நான் சரியாக எந்த வேலையும் செய்ய முடியாமல் எனக்காக மலர் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறா. அப்புறம் மலர் வேலைக்கு போயிட்டா யார் எனக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க? மலர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னம்மா என்னாச்சுன்னு கேட்கும்போது, நீ பேசின உடனே எனக்கு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் தைலம் போடுறதுக்காக தான் மலரை வந்து வர சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா நான் வேணும்னா தைலம் போட்டு விடுறேம்மா அப்படின்னு சொல்லும்போது, வேண்டாம் பாக்யராஜ், என் நிலமைய புரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணி பேச மாட்டேங்கிறியே. மலர் வேலைக்கு போகணும்னு நீ ஏன் சொல்கிற? இதே மாதிரி மலரும் பேச ஆரம்பிச்சா எங்கள் நிலமை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. மலர் வீட்டில் இருக்கிறதுனால தான் அப்பப்போ மலர் தண்ணி எடுத்துட்டு வா, மலர் தைலம் போட்டு விடுன்னு ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருக்கேன். மலர் காஃபி போட்டு கொடுன்னு நாங்கள் ஒவ்வொரு வேலையாக சொல்கிறோம். மலர் எங்களுக்காக இந்த வேலையை செஞ்சு கொடுக்கறதுனால நானும் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கேன். மலர் மட்டும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா அவ்வளவுதான். நான் நிம்மதியாகவும் இருக்க முடியாது, சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. அப்புறம் வீட்டில் இருக்க வேலையை நான் தான் செய்யணும். அதனால் புரிஞ்சுக்கோ பாக்யராஜ், இப்படிலாம் பேசாத பாக்யராஜ்னு சொல்லும்போது, அம்மா புரிஞ்சுக்கிட்டம்மா, உங்களுக்காக கண்டிப்பாக மலர் வேலைக்கு போக மாட்டாமா. அம்மா உங்கள் பேச்சை மலர் கண்டிப்பாக கேட்பா. நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ராஜலக்ஷ்மி பேசின உடனே இங்கே பாக்யராஜ் வந்து ராஜலக்ஷ்மி கிட்ட பேசி வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாரு. உடனே ராகவன் யோசிக்கிறாரு, இப்போ அழகுமதி மறுபடியும் வேலைக்கு போனால் இங்கே ராஜலக்ஷ்மி அமைதியாக இருக்க மாட்டா.
ஆனால் அழகுமதிக்கு பெரிய வேலை கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக அழகுமதி வேலைக்கு போக தானே செய்யணும். அதெல்லாம் பார்த்துட்டு ராஜலக்ஷ்மி இன்னும் என்னெல்லாம் பேச போறான்னு வேற தெரியல அப்படின்னு ராகவன் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. அடுத்த நாள் இங்கே சீக்கிரமாகவே கிச்சனுக்கு வந்த அழகுமதி மலருக்கு உதவி செய்கிறாங்க. அங்கே கிச்சனுக்கு வந்த ராஜலக்ஷ்மி கவனிக்கும் போது மலர் மட்டும் இல்லை அழகுமதியும் கிச்சனில் இருக்க வேலையை செய்கிறத பார்த்துட்டு என்ன புதுசாக இருக்கு, அழகுமதி வேற வந்து கிச்சனில் வேலை செய்கிறாளே அப்படின்னு கவனிக்கிறாங்க. வீட்டில் எல்லாருக்கும் நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிற மலரக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அழகுமதி சுரேஷ் வேலைக்கு கிளம்பிட்டான், சாப்பாடை நீ தான் எடுத்து கொடுக்கணும், நீயே கவனமாக உன்னுடைய வேலையை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷ்க்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சுரேஷ் சந்தோஷப்படுறாரு. சுரேஷ் அங்கேருந்து தன்னுடைய வேலைக்கு கிளம்பும்போது அழகுமதியோட அப்பா ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. சுரேஷ் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் என்ன எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை மாப்பிள்ள அழகுமதி கிட்ட பேச தான் வந்தேன்னு சொல்லும்போது அழகுமதி கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்பா என்னப்பா நீங்கள் வந்திருக்கீங்க, யாராவது உங்களை இங்கே வர சொன்னாங்களா, நம்ம வீட்டிலேருந்து யாராவது ஃபோன் பண்ணாங்களாப்பா அப்படின்னு சுரேஷை பார்க்குறாங்க. இல்லை உங்கள் அப்பாவுக்கு நான் ஃபோன் பண்ணவும் இல்லை, அவரை வர சொல்லவும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராஜலக்ஷ்மி அத்தை பேசுனாங்களாப்பா, அப்பா நான் பொறுப்பான மருமகளாக தான்ப்பா இந்த வீட்டில் அவங்க பேச்சை கேட்டுட்ருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன அழகுமதி ஏன் இவ்வளோ பதட்டமாக பேசுகிற, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கும் தெரியும், நீ இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமாப்பா நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, நான் இப்போ வேலைக்கு போகலப்பா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் அழகுமதி, நான் ஏற்கனவே மலர்கிட்ட பேசினேன், அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ ரொம்ப மனசு வேதனைப்படுவேன்னு தான் நானும் உனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை, இருந்தாலும் உனக்கு ஒரு லெட்டர் வந்தது, இந்த லெட்டரை கொடுத்துட்டு போகிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லும்போது என்ன இப்போ எதுக்கு அழகுமதியோட அப்பா வந்திருக்காங்க அப்படின்னு ராகவனும் ராஜலக்ஷ்மியும் வராங்க. இல்லை அழகுமதிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, என்னன்னு தெரியல, கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தேன்னு சொல்லும்போது அது என்ன பெரிய லெட்டர், நீங்களே அது என்னன்னு பார்த்துட்டு விட வேண்டியதானே, எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது ஏற்கனவே அழகுமதி பரீட்சை எழுதியிருந்தா, அழகுமதிக்கு இந்த வேலை கிடைக்கும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே காலேஜில் வேலை கிடைச்ச உடனே அங்கே சேர்ந்துட்டா, அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தா, இப்போ அந்த வேலையும் இல்லைன்னு ஆயிடுச்சு, அதனால் இந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு அழகுமதி தானே பார்க்கணுன்னு சொல்லும்போது அப்பா அதை கொடுங்கப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன அழகுமதிக்காக ஃப்ரெண்டு யாராவது லெட்டர் போட்டிருப்பாங்க அவ்வளவுதானே சொல்லும்போது அப்பா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நான் நினச்ச மாதிரியே நான் பரீட்சையெல்லாம் எழுதுனேன்ல அப்பா, நான் வந்து இப்போ என்னை வேலைக்கு வர சொல்லியிருக்காங்கப்பா, எனக்கு பெரிய வேலை கிடச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது உடனே சுரேஷ் அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறாரு. அதை பார்த்த சுரேஷ் வந்து யோசிக்கிறாரு, என்னது என்னை விட அழகுமதி நிறைய சம்பளம் வாங்க போறா, பெரிய வேலை கிடச்சிருக்கு, நான் மட்டும் இல்லை பாக்கியராஜை விட அழகுமதிக்கு பெரிய வேலை கிடச்சிருக்கே, இப்படி நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்கும்போது என்ன மாப்பிள்ள அப்படின்னு கேட்கும்போது சுரேஷ் பதில் பேசாமல் அமைதியாக இருக்காரு. உடனே ராகவன் வந்து என்னாச்சு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே ராகவன் கிட்ட வந்து சொல்கிறாங்க அழகுமதி, நீங்கள் சொன்ன மாதிரியே சுரேஷ் மாதிரியும் பாக்கியராஜ் மாதிரியும் எனக்கும் பெரிய வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லும்போது ஆமாம் நீ பரீட்சை எதுவும் எழுதலையே, ஏன்னா இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் இந்த வேலை கிடைக்கிறதுக்காக நல்லா படித்து பரீட்சை எழுதுனாங்க, ஆனால் நீ அப்படிலாம் செய்யலையேன்னு சொல்லும்போது எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த வேலை கிடைக்கணும்னு கஷ்டப்பட்டு படித்தேன், பரீட்சை எழுதுனேன், ஆனால் இப்போ தான் எனக்கு வேலை கிடச்சிருக்குன்னு சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு கேட்குறாரு ராகவன். இதை கேட்ட ராஜலக்ஷ்மியால் பொறுமையாக இருக்கவே முடியல. என்னது மறுபடியும் உனக்கு வேலை கிடச்சிருச்சா, ஆமாம் நீ வந்து வேலைக்கு போனாலும் நீ வாங்குற சம்பள பணத்தை எங்ககிட்ட கொடுக்க போகிறதில்ல, அதெல்லாம் நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ராஜலக்ஷ்மி அமைதியாருன்னு சொல்கிறாரு ராகவன். நீங்கள் அமைதியா இருங்க, நான் வந்து அழகுமதியோட மாமியார் தானே, என் பேச்சை அழகுமதி கேட்கணும்ல, இப்போ உடனே அழகுமதிக்கு வேலை கிடைக்கணும்னு நான் யோசிக்கவே இல்லைங்க, வேலை கிடைச்சா அழகுமதியை கையில் பிடிக்கவே முடியாதுங்க, அழகுமதி அவள் விருப்பத்துக்கு என்ன வேணாலும் செய்வா, அதனால் இந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டான்னு சொல்லும்போது சம்மந்தி ஏன் புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க, அழகுமதிக்கு எவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருக்குன்னு நான் சந்தோஷப்படுறேன், இப்படி அழகுமதிக்கு வேலை கிடைக்கும்னு நாங்களே நினைக்கல, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு அழகுமதி நல்லா படித்து பரீட்சை எழுதினப்போ கூட அழகுமதிக்கு இந்த வேலை கிடைக்கும்னு நான் நினைக்கல, ஆனால் அழகுமதி தன்னுடைய திறமையால் இப்போ இந்த வேலையவும் வாங்கிட்டா, அது மட்டும் இல்லாமல் வேலை கிடச்சிருக்குன்னு சந்தோஷமாக இருக்கும்போது இந்த வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது அப்பா நான் பேசிக்கிறேன்ப்பா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்பா, எனக்காக நீங்கள் பேச வேண்டாம் அப்பா, இந்த லெட்டரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே யோசித்தேன், ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்கேன், அம்மா கிட்ட சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வேலைக்கு போவேன்னு சொல்லுங்கப்பா, நான் வந்து உங்களை பார்க்குறேன், நீங்கள் கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க.
உடனே அழகுமதியோட அப்பா அங்கேருந்து கிளம்புறாரு. சுரேஷ், பாக்கியராஜ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா அழகுமதி கிட்ட வாழ்த்து சொல்றாங்க. மலர் சொல்றாங்க, பாத்தியா அழகுமதி, நான் சொன்ன மாதிரியே உனக்கு பெரிய வேலை கிடைச்சிருக்கு. பாக்கியராஜை விட நீ தான் நல்லா சம்பாதிக்க போற. ஏன், சுரேஷை விட நீ தான் நல்லா சம்பாதிக்க போறன்னு சொல்லும்போது இங்க ராகவன் ராஜலட்சுமியை பார்க்குறாங்க. நான் அழகுமதியை பற்றி இவ்வளோ யோசிக்கல, சாதாரணமாக நினச்சிட்டேன். ஆனால் அழகுமதி ரொம்ப நல்லா படிப்பா போல, அதனால தான் இவ்வளோ பெரிய வேலை கிடச்சிருக்கு. நம்ம பொண்ணு ஸ்வேதாவும் தான் படிச்சுக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் பெரிய வேலைக்கு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஸ்வேதா நம்ம பேச்சை கேட்குறதே இல்லை. ஆனால் அழகுமதி அப்படி இல்லை. நினச்ச மாதிரியே இந்த வேலை கிடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு படித்து இப்போ அந்த வேலையும் கிடச்சிருச்சுன்னு நிம்மதியாக இருக்கும்போது, இப்போ ராஜலட்சுமி வேற அழகுமதி வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிறாளே அப்படின்னு யோசிக்கிறாரு ராகவன். உடனே மலர் எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அழகுமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ராஜலட்சுமி ரொம்ப கோவமா மலர்கிட்ட பேசுறாங்க. என்ன மலர் இதெல்லாம்? அழகுமதி வேலைக்கு போக வேண்டான்னு நான் சொல்றேன், நீ ஸ்வீட் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற, என் பேச்சை நீ கேட்கவே மாட்டியான்னு சொல்றாங்க. அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்கன்னு அழகுமதி பொறுமையா கேள்வி கேட்குறாங்க. நீ என்னை எதிர்த்து பேசுறியா? என் பேச்சை கேட்க மாட்டியா? நீ இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னா நீ இந்த வேலைக்கு போக வேண்டாம், என் பேச்சை கேளு. வீட்டில் இருக்க வேலையை மலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இதுக்கு மேலே நீ என் பேச்சு தான் கேட்கணும், இந்த வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு அந்த லெட்டரை வாங்கிட்டு உடனே ராஜலட்சுமி அங்கேருந்து கிளம்புறாங்க. அத்தை, அந்த பேப்பரை என்கிட்ட கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த ராகவன் ரொம்ப கோவமா, என்ன ராஜலட்சுமி இதெல்லாம், முதல்ல அந்த பேப்பரை அழகுமதி கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, அழகுமதி இந்த வேலைக்கு போக வேண்டாங்க. ஏற்கனவே அழகுமதியால் எவ்வளோ பிரச்சனை வருது. இப்போ மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிச்சா என் வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன்னு இப்படி நமக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்காம தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வா. அப்புறம் நாம தாங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிக்கணும். ஏற்கனவே அழகுமதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வருதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனால தான் இப்படிலாம் பேசிட்டு இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப கோவமா ராகவன் ராஜலட்சுமியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன ராஜலட்சுமி இதெல்லாம், என் பேச்சை கேட்காம நீ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க? நம்ம பசங்களை விட இப்போ பெரிய வேலைக்கு போக போகிறது அழகுமதி தான். அழகுமதி நம்ம வீட்டு மருமகளாக கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சால் நம்மளை பாராட்டி பேசுவாங்க. நம்ம வீட்டு மருமக கண்டிப்பாக அந்த வேலைக்கு போகணும். அப்போ தான் எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். இதை நினச்சி எனக்கு பெருமையாகவும் இருக்கும். தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டேயும் ஏன் மருமக அழகுமதி இவ்வளோ பெரிய வேலைக்கு போகிறான்னு சொல்லி சந்தோஷப்படலாமே. இப்போ வேலைக்கு போகாமல் அழகுமதி வீட்டில் இருக்க வேலையை செஞ்சால் மட்டும் நீ அமைதியாக இருப்பியா? பிரச்சனை செய்யாமல் இருப்பியா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ எப்பயாவது என் பேச்சை கேட்பேன்னு நினச்சா எப்பயுமே என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற. நீ ஏன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிற? நம்ம வீட்டுக்கு வந்த மருமக எப்படி நம்ம பேச்சை கேட்பாங்க? கொஞ்சம் பொறுமையா இரு ராஜலட்சுமி. கண்டிப்பாக அழகுமதி இந்த வேலைக்கு போகணும், நல்லபடியாக சம்பாதிக்கணும். நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு பாக்கியராஜும் சுரேஷும் இருக்காங்க. இங்கே அழகுமதி சம்பாதிக்கிற பணத்தை நம்மக்கிட்ட கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த பொறுப்பான வேலைக்கு அழகுமதி போக போகிறாங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அழகுமதி சம்பாதிக்கிற பணத்தை அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட கொடுக்கட்டும். அழகுமதி தன்னுடைய அப்பாவுக்கு உதவி செய்யட்டும். அழகுமதியும் சந்தோஷமா இருப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்க எல்லாரும் நிம்மதியாக இருக்கலாம். அதனால அழகுமதி கண்டிப்பாக வேலைக்கு போக தான் போகிறாங்க. நீ கேள்வி கேட்காம அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி அழுதுகிட்டே, என்னங்க நீங்கள் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க, என்னை புரிஞ்சுக்காம பேசுகிறீங்களே. அழகுமதி ஏற்கனவே வேலைக்கு போனப்ப நம்ம குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சா. இப்போ சுரேஷை விட அதிகமாக சம்பளம் வாங்கினா அப்புறம் அவ்வளவுதான், நம்ம பேச்சை எப்பயுமே கேட்க மாட்டா. சுரேஷ், நீயாவது சொல்லு சுரேஷுன்னு சொல்லும்போது, அப்பாவே அழகுமதி வேலைக்கு போகட்டும்னு சொல்லும்போது நீங்கள் ஏமா இப்படி பேசி பிரச்சனை செய்கிறீங்க? அமைதியாக இருங்கம்மா. அழகுமதி என்னை விட நிறைய சம்பளம் வாங்கினாலும் எனக்கு சந்தோஷம்தான். அழகுமதி அவங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக அவங்க வேலையை பார்க்கணுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா தனக்கு வேலை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வேலைக்கு வர வேண்டான்னு சொன்னதால் வீட்டுக்கு வந்த அழகுமதி எவ்வளோ மனசு வேதனைப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சரியாக சாப்பிடாம அழகுமதி அழுதுகிட்டே இருந்தாங்க. இனி அப்படிலாம் நடக்கக்கூடாது. அதனால் இந்த வேலைக்கு அழகுமதி கண்டிப்பாக போகணுன்னு தான் நானும் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, பாத்தியா ராஜலட்சுமி, சுரேஷும் நான் சொன்ன மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்கான். நீ தான் புரிஞ்சுக்காம பேசுகிற. அழகுமதிக்கு இந்த வேலை கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படுறேன். நீயும் அதே மாதிரி சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு கேள்வி கேட்குற. அது மட்டும் இல்லாமல் ஏன் மலருக்கு இப்படி ஒரு நிரந்தரமான வேலை கிடைச்சா உண்மையாகவே மலரும் வேலைக்கு போகட்டும்னு சொல்வேன். அந்த சமயம் வீட்டில் இருக்க வேலையை நீ தான் பார்க்கணும். ஏன்னா வீட்டில் நீ சும்மா தானே இருக்க ராஜலட்சுமி அப்படின்னு ராகவன் கேள்வி கேட்கும்போது, என்ன நடக்குது இங்கே? அழகுமதிக்கு பெரிய வேலை கிடைச்ச உடனே இங்கே வீட்டில் இருக்க எல்லாரும் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அழகுமதிக்காக எல்லாரும் பேசுகிறாங்க. அப்புறம் நான் தான் வீட்டில் இருக்க வேலையை செய்யணும்னு வேற சொல்கிறாங்க. அழகுமதி அப்போ பெரிய வேலைக்கு போக போகிறா, நல்லா சம்பாதிக்க போகிறாளா? இனி கண்டிப்பாக அழகுமதி என் பேச்சை என்றைக்கும் கேட்கவே மாட்டா.
அப்படின்னு யோசிக்கிறாங்க. ராகவன் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதெல்லாம் நினச்சி பார்த்து அழகுமதி சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் உள்ள எல்லாருமே அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி அழகுமதிக்கு உடனே இப்படி பெரிய வேலை கிடைக்கும்னு யோசிக்கவே இல்லை அப்படின்னு அழகுமதி ரொம்ப சந்தோஷமாக அடுத்த நாள் அங்கே தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போகிறதெல்லாம் பார்த்துட்டு இனி அழகுமதி வீட்டில் இருக்க வேலையை செய்ய போகிறதில்ல. இப்போ அழகுமதி பெரிய வேலைக்கு போகிறதால அழகுமதி கிட்ட நான் கேள்வி கேட்கவும் முடியாது. வீட்டில் இருக்க எல்லாரும் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு இங்கே அழகுமதி மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி. ஆனால் நான் நினைக்கவே இல்லை அழகுமதிக்கு இப்படி ஒரு பெரிய வேலை கிடைக்கும்னு. என் பசங்களை விட இப்போ அழகுமதி பொறுப்பாக இந்த வேலையை நல்லபடியாக பார்த்து நல்ல பேர் வாங்கணும். அழகுமதிக்கு இந்த வேலை கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அழகுமதியோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு அழகுமதியவும் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு ராகவன். ராகவன் அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அழகுமதி மட்டும் இல்லாமல் சுரேஷும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு.